ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. ஐஏஎஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் நலத்திட்டங்கள், ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், மாவட்ட நிர்வாகம், ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் டாக்குமெண்ட்டு. உங்கள் அப்பா அம்மாலாம் சொத்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த சொத்து உங்கள் அப்பாவோடது அம்மாவோடதுன்னு அவர் பத்திரம் வச்சுருப்பார். பட் அந்த பத்திரம் அரசாங்கத்துக்கு யார்கிட்ட இருக்கும்? ஸோ கலெக்டருடைய அலுவலகத்தில் இதெல்லாம் மெயின்டைன் ஆகும். போலீஸ் நிர்வாகத்தில் சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். கிரைம், குற்றம் நடந்ததுன்னா அதை நான் சொன்ன மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி போய் கண்டுபிடிக்கிறது. எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, சில கண்டுபிடிக்காத வழக்குகளும் இருக்குது. பட் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. கோயிலுக்கு போகிறீங்கல்ல தரிசனத்துக்கு, அங்கே ஸ்டாம்பின் மாதிரி நடந்து யாரும் இறந்துடாம, கல்லணை, முக்கம்பு இந்த பகுதியிலலாம் குளிக்க போகிறீங்க, வேடிக்கை பார்க்க போகிறீங்கல்ல, அப்போ யாரும் தண்ணியில் விழுந்துடாமல் இருக்கும்போது ஒருவேளை அதிகம் மீறி விழுந்துட்டா அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு காவல்துறை. ஸோ உங்களுடைய உயிரையும் உடைமையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது காவல்துறை. உங்களுடைய நிர்வாக ரீதியாக ரேஷன் கார்டு கொடுக்கறது, ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கறது, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, சாலை அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஐஏஎஸ் பார்ப்பாங்க.